ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அம்முவை மேலே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே, அதாவது ராதா, அன்பு, நம்ம தாத்தா, விஜய், இவங்க எல்லாருக்கிட்டையுமே இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் யார், என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு எங்கள் அம்மா கிட்டே போய் பொண்ணெல்லாம் கேட்டிங்களா, அதுவும் ரெண்டாம் தரமாக கேட்டிங்களா, நீங்கள் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவரோட ஒய்ஃப் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் எதுக்காக என்ன பொண்ணு கேட்டீங்க, இனிமே அந்த எண்ணத்தோட யாராவது எங்க வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அவங்க பாட்டுக்கு கத்திட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி பின்னாடியும் ஓடி போறாங்க. இங்க பாரு காவேரி, ஒரு நிமிஷம் நில்ல, நான் சொல்றதை கேளு, என்னோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இதை பத்தி பேச வருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இது எல்லாமே எனக்கு தெரியாம தான் நடந்துச்சு. இங்க பாரு காவேரி, இனிமே இதெல்லாம் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு தெரியும், நீங்க இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு குறுக்கு புத்தியோடு தான் என்கிட்ட பழகுறீங்கன்னு, இனிமே இந்த புத்தியோட என்கிட்ட பழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம காவேரிக்கு ஏதோ, அதாவது நம்ம லைஃப்ல ஏதோ முன்னாடி நடந்த மாதிரியே அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் விஜய் தன்னோட கழுத்துல தாலி கட்டின விஷயம், அதுக்கப்புறம் தான் கூட வாழ்ந்த விஷயம், வாழ்ந்து ஒரு குழந்தைய பெத்த விஷயம், அதுக்குள்ள எவ்வளோ சண்டைகள்லாம் வந்துச்சு, எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. வந்த உடனே நம்ம சாரதா கிட்ட போறாங்க. இங்க பாருங்கம்மா, நான் விஜயை இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துச்சாமா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் உளராம போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற, உண்மையா தான் சொல்றியா, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, மாப்பிள்ளை தான் உன்னோட புருஷன் ஞாபகம் வந்துருச்சாடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏமா இத்தனை வருஷமா எதுக்காகமா என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரடி காவேரி, உனக்கு அந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு கல்யாணம் ஆனதையோ குழந்தை பிறந்ததையோ நீ மறந்துட்டடி. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நாங்க யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா உன்னோட ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கடி. அதனாலதான் இத்தனை வருஷமா இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் உன் புருஷன் இறந்துட்டதா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் புருஷன் உயிரோட இருக்கிறதே எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் நீ இறந்துட்டதா உன்னோட புருஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருக்கீங்க. மா இங்கே பாருமா, அது எதுவுமே தெரியாமல் நான் விஜயை எவ்வளோலாம் பேசியிருக்கேன், அவர் எவ்வளோ பொறுமையாக என்கிட்ட பேசியிருக்காரு, இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் அம்மு நான் பெத்த பொண்ணுமா, அவள் அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதை பார்க்கவே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலம்மா. எப்படிம்மா இத்தனை வருஷமா நான் என்னோட புருஷனையும் பிள்ளையும் மறந்து இத்தனை வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என்னால் இதை நம்ப முடியலம்மா, என்னை நம்ப முடியல. கவரி, இங்க பாரு கவரி, இதுக்காக தான் கவரி இத்தனை வருஷமா உன்கிட்ட எந்த ஒரு விஷயமே சொல்லல, உனக்கா ஞாபகம் வந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நீயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் காமாயிரு. இந்த விஷயம் மட்டும் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உனக்கு எந்த ஒரு ஞாபகமும் வராம போயிடுமோன்னு பயந்துதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னை திரும்ப விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உன்கிட்ட வந்து பேச சொன்னாங்க. அதனால தாண்டி உன்கிட்ட அந்த மாதிரி பேசினா. ஆனா நீ பாட்டுக்கு அங்க போய் கண்டபடி பேசிட்டு வந்திருக்க, அவங்க மனசெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரி பயங்கரமா அழுதுகிட்டு போய் ரூம்ப சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவேரி, இப்ப கதவை திறக்கறையே இல்லையாடி, இங்க பாரு காவேரி, முதல்ல கதவை தர காவேரி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல கதவை தர அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி கதவை திறந்துட்டு, மா எனக்கு இப்பவே விஜயையும் அம்மாவையும் பார்க்கணுமா, ப்ளீஸ்மா என்ன அங்கேயாவது கூட்டிட்டு போய், இல்லை விஜயாவது இங்க வர சொல்லு. இங்க பாருடி, இப்ப என்ன டைம் ஆகுதுன்னு பாத்தியா, இப்போ போய் அவங்கள வர சொல்ல முடியுமா, கண்டிப்பா வர சொல்ல முடியாது, நம்ம காலையில பார்த்துக்கலாம், முதல்ல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாது, வாமா ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறமா, உங்க காலில் கூட விழுறமா, வாமா ப்ளீஸ்மா போலாமா, இல்லைன்னா விஜய் வர சொல்லுமா, கார்ல வந்துருவாரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவேரி, அடம் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பியா, இங்க பாரு அவங்களோட சூழ்நிலையும் நீ புரிஞ்சுக்கணும்ல, என்னால புரிஞ்சுக்க முடியாதுமா, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கூட்டிட்டு விஜய் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே ராதா, அன்பு ரெண்டு பேருமே வெளியே உக்காந்து காவேரியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக விஜயும் இப்போது காவேரியும் ஒன்று சேர்ந்து அம்மும் சந்தோஷமாக இருந்திருப்பாள்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது யாரு
ராதா வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதா வா காவேரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, உங்களை நான் எவ்வளோ திட்டிட்டு போனேன், அதுக்கப்புறமும் என் மேல ஒரு துளி கூட கோவம் இல்லாத மாதிரி பேசுறீங்க, என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா காவேரி, நீ தானே எங்களை திட்டிட்டு போன, வேற யாரு திட்டினாங்க சொல்லு, நீ திட்டாம வேற யாரு திட்டுவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் மூலையில உட்காந்து ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க விஜய், உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காவேரி, எதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணது தான் தப்பு, அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே ஏதாவது நாங்கள் தப்பு சொல்ல முடியுமா, நீங்கள் ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டம் தானே படுவீங்க, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலையும் இப்படி தான் கோவப்படுவாங்கங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, பரவாயில்ல நீங்கள் போங்க, இங்கே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு விஜய் கிட்ட தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சைகையிலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு அது புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு, இங்கே பாரு விஜய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டதும் அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்களாவது என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக நீங்களும் இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிங்க விஜய், எதுக்காக மறைச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக கேட்டுக்கிட்டு இருக்கவும், என்ன காவேரி சொல்கிற, உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சா, இங்கே பாரு காவேரி, அதுக்காக தான் இத்தனை நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அளவே கிடையாது காவேரி, உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக எப்படியெல்லாம் வாழலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் விதி நம்மளை 2 பேரையும் பிரித்து வச்சிருச்சு, ஆனால் இப்போது இனிமேல் யாருமே நம்மளை பிரிக்கவே முடியாது காவேரி, இங்கே பாருங்கள், இத்தனை வருஷமாக என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த மறைச்சி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காவேரி, இத்தனை வருஷமாக நீ இறந்துட்டதா தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ உயிரோடு தான் இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை சுற்றி சுற்றி நான் வரலையா காவேரி, என்ன எதுக்காக காவேரி இப்படி ஒரு பெரிய வார்த்தை சொல்லி கேட்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எதையோ பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனேயே நடந்த விஷயத்தை எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. வந்த உடனே என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அழுதா, இப்போவே விஜய் வீட்டுக்கு போகணுன்னு அடம்பிடிச்சு தான் இப்போ வந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே விஜய்க்கும் பயங்கர சந்தோஷமா இருக்குது. இங்க பாருங்க விஜய், அம்முதான் என்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அம்மு இருந்துட்டு காவேரி தான் தன்னோட அம்மானு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.